நீங்க யாரு அப்படின்னு நான் விவரம் தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல நீங்க என்ன நீங்க யாருன்னு கேட்கல. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரு சொல்லி முடிச்சிட்டீங்களே சாமி அங்க இருக்காருன்னு. அப்ப சாமியார் என்ன கேட்ட? சாமியாரா? அப்புறம் சாமியார் இல்லையா? யார் சொல்லுங்க உனக்கு சாமியார்? அப்புறம் எனக்கு சாமியார் பேர் வைக்கிறதுக்கு நீ யாரா? நான் யாருன்னா இடத்துக்கு சொந்தக்காரன் சொல்லணும். எனக்கு சாமியார்னு பேர் வைக்கிறதுக்கு நீ யாரு? நான் சாமியாரா இல்ல அப்புறம் வேற என்ன? அப்ப நீ யாருக்குள்ள கேக்குற? சாமியார் மாதிரி தெரியுது சாமியார்னு பாருங்க. ஐயா நீங்க தவறா பேசுறீங்க. ஐயா நீங்க யாருங்க அப்படி கேக்குறதுக்கு? கானகத்தி பாடு பாடு சாமி யாரையா அப்படின்னா நான் சாமியாரா? சாமியார் மாதிரி தெரியுது சாமியார்னு கேட்டேன். அது ஒண்ணு சொல்லி குத்தம் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பொம்பளை மாதிரியே ஒரு பொம்பளை வந்தா. அது பொம்பளை மாதிரியே ஒரு பொம்பளை வந்தா. ஆனா அது பொம்பளையா? இவர் விவரத்துக்கு போறாரு கோச்சுக்கிட்டு இல்ல சாமியார் மாதிரி தெரியுது அப்படின்னா நம்ம பேர் வைக்க கூடாது. உண்மையிலேயே ஒருத்தரை பார்த்து எப்பா உங்களை பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்கு, உங்களை பார்த்து பொம்பளை மாதிரி இருக்க சொல்றது என்ன தோற்றத்தை பார்த்து அப்படின்னு நம்ம சொல்லி தீர்மானம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண் இருக்கிறாள், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஆண்மை இருக்கிறது. இதான் உண்மை. அப்படின்னா என்ன? சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் இடப்பாகம் பெண் பாகம் சக்தி பாகம், வலப்பாகம் ஆண் பாகம் சிவன் பாகம். அப்ப சக்தி இல்லைன்னா சிவன் கிடையாது. இந்த சக்தி என்பது இல்லைன்னா என்ன எதுவுமே கிடையாது, ஐயங்காது. அதே சிவம் என்பது இல்லைன்னு வச்சுக்க எல்லா பேரும் சமம், செத்த படத்துக்கு சமம் படான்னு அது மாதிரி கேட்டீங்க. சரிங்க சாமி. சாமியார் கிடையாது, அடியேன் ஒரு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி என்றால் பிரம்மச்சாரி என்றால் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 வித ஆசை வெறுத்தவன் நான். மூணையும் பிடிச்சா அறுத்தாச்சு, மூணையும் பிடிச்சா அறுத்தாச்சு. அதை தூக்கி வாயில வச்சாச்சு. சிரிக்காத அந்த போய் என்ன சொல்லிட்டு கிடக்குறாரு? சிரிங்கடா. நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் நீ தானே கேட்ட. என்ன நான் என்ன சொன்னேன்? எல்லாரும் கவனமா கவனித்தானுக்காக நான் என்ன சொன்னேன்? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 வித ஆசையும் அறவே வெறுத்தவன் அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். வெறுத்தவரா? நீ ஒட்ட பிடிச்சி அறுத்தாருன்னா அப்புறம் அர்த்தத்துக்கு வாயிலே வச்சாச்சு, முடிஞ்சு வச்சு. சரி சரி சரி. நீ என்ன பேசு? உங்க பேரு? யார் பேரு? உங்க பேரு. உங்க பேரை நான் எப்படி சொல்ல முடியும்? இல்ல உங்க பேரு என்ன? உங்க பேரை நான் எப்படி சொல்ல முடியும்? என் பேரை சொல்லணும். உங்க பேரை கேட்டு என் பேரை சொல்ல வேணாம்ல? சொல்லணும். உங்க பேரை சொல்லணும். அதான் நான் கேட்டிருக்கேன். அதாயா உங்க பேரை நான் எப்படி சொல்றது? என் பேரை சொல்லணும். என் பேரை நீங்க சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். என் பேரை சொல்ல வேணாம்ல? உங்க பேரை தான் நீங்க சொல்லணும். உங்க பேரை எப்படி சொல்றது? சொல்ல வேணான்னு சொல்றேன். அதத்தான் யார் பேரை? அட கிரகமே, உங்க பேரை தான் கேட்டிருக்கேன். கிரகமா? எந்த கிரகம்? கிரகம் தான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் பிருகஸ்பதி சுக்கிரன் சனி ராகு கேது 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகத்துல எந்த கிரகத்தை நீங்க சொன்னீங்க? அது தலையில் அடிக்கிறீங்களே, தலையில் அடிச்ச கிரகம் ஒரு கிரகம் இருக்கா? இருக்கு. இன்னைக்கு செம்மக்கரகம் எனக்கு பிடிச்சிருக்கு. செம்மக்கரகம் ஒண்ணு இருக்கா? 6:45 அரையங்கால் ஒரு கிரகம் இருக்கு. 6:45 அரையங்கால் கூட்டி பாருங்க 7:30 வந்துச்சுல. அப்படி கூட சொல்லலாம் ஒரு கிரகத்தை. நீங்க தலையில அடிச்சுக்கிட்டு சொல்றீங்க, அது எந்த கிரகம்? இருக்கு இருக்கு. தலையில அடிச்சதுனால தான் கிரகம் உண்டாச்சு. அதனாலதான் உண்டாயிருக்குன்னு நானும் அடிச்சுக்கிட்டேன். ஏதோ அடிச்சுக்கிட்ட? அதுலதான் கையில. ஓ கையடிக்கிறாளா? கையடிக்கிறாளா? நீதான் சொன்னப்ப கைய வச்சு தலையில அடிச்சுக்கிட்டேன்னு சொல்றேன். அதைத்தானே நானும் சொன்னேன். என்ன சொன்னீங்க? என்ன செஞ்சீங்க? எதால அடிச்சீங்க? கையாலதான். அதான் கை அடிச்சீங்க. சரி விடுங்க. உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கிறானு? எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப என் பேர் வேணுமா? நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியும். எங்க இருந்து வந்தீங்க? ஊரு வந்திருந்தா ஊரு. சரி கேட்டா பேரு. ஊர் வேணுமா பேரு? இல்ல முதல்ல நீங்க எங்க இருந்து வர்றீங்கங்கிற விஷயம் வேணும். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? எந்த ஊர்ல? அப்ப அதுக்கோட பேர் வேணும். ஆமா அப்பதானே? ஆமா ஆமா. அப்ப ஊரோட பேரா பேரோட ஊரா? பேரோட ஊரு ஊரோட பேரு. பேரை வச்சு ஊரை வச்சு வச்சா ஊரை வச்சு பேர் வந்துச்சா? இப்ப கொட்டைய கொத்தோட அக்க போறிப்ப ஒழுக்கமா பதில் சொல்லணும். ஆமா ஆமா. கனியட்டு சொல்லியா? அதான் இருக்கு இந்த ஊரு. இது என்ன ஊருப்பா? கருவக்குடி. அதோட பேரு. அப்ப ஊரை வச்சு பேர் வச்சா பேரை வச்சு ஊர் வந்து அந்த பேரை வச்சுதான் உங்க ஊர் எது அப்படின்னு கேக்குறேன். அப்ப பேர் வச்சுட்டீல? அப்புறம் எதுக்கு ஊரை கேக்குற? தெரிஞ்சுக்கலாம். உங்க வாயால தெரிஞ்சுக்கிறேன். எதை வாயால? உங்க வாயால தான். வாயில திறந்து காட்டுக்கு நான் பாட்டேன் கண்ணனாடா. ஏன்னா யசோதையாக்கப்பட்ட சிறுபிள்ளையில வந்து மண்ணள்ளி தின்னேன் கண்ணே. சரி அடிச்சு பண்ணி வாயத்தோடான்னு சொல்லும் போது அண்ட சராஸ்தபுரம் காட்டினேன் வாய்க்குள்ள. யாரு? கண்ணன். சரி கண்ண பரமாத்மா. அப்படி வாயை தொடர்ந்து காட்டுக்கு நான் கண்ணனா?
என்ன இல்ல என்ன இப்ப சொல்றீங்களா? அவன் திண்டானே வெண்ணெய். யார வெண்ணெய்? உங்களை இல்லங்க, கண்ணன் திண்ட வெண்ணெய. சரி சரி. அவ எப்படி தெரியுமா? எப்படி? அதுலயும் இங்க இருங்க, யாதவ குலத்தில் கண்ணனா பிறந்தேன். பிறந்தவனு இந்த மாதிரி நம்ம தோழர்களுக்கு இந்த பயிலுங்க இந்த மாதிரி ஒரே மட்டமா இவங்க மாதிரி ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு 10 பேரோட நண்பர்கள் தோழர்களாக விளையாண்டுட்டே தெரியவா. சரி. திடீர்னு அந்த யாதவ குல தெரு இருக்குல்ல, கோனார் தெரு சொல்லுவோம் இல்லையா, அங்க போயிடுறது. போய் இந்த ஊரியில கட்டி தந்துக்கும்ல வெண்ணெய், ஆடு மாடு நிறைய வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் வெண்ணெய் அப்புறம் அந்த மம்முட்டி அந்த உரியில தொங்க விட்டுருப்பாங்க. சரி. இவன் வந்து என்ன பண்ணுவேன், எட்டி எட்டி பாப்பேன். சின்ன பிள்ளைக்கு எட்டாது. அப்ப அந்த கூட வந்தாங்க பாரு 7-8 பேரு. சரி. இப்ப நீ இருக்க வேறு ஆள் குட்டையா இருக்கையா பார்த்தேன், இவன் எட்டாதுல. சரி. உன்னை மறையால குனிய வச்சு ஏறிடுவேன். இல்லப்பா அந்த உயரத்துல இருக்கலையா அந்த ஏணி வேற யாரே சொல்ல மாட்டேன், என்னையத்தையும் சொல்லுவீல நீங்க. அதெல்லாம் தொட்டுக்கு இருக்கிற ஊருகாயா நானு இல்லங்க, நீங்க தானங்க கேட்டீங்க, உங்கள்கிட்ட பேசுறேன். அதனால என்னைய குனிய வச்சு ஏறுவியல. உங்களை மாதிரி இந்த மாதிரி தோழர்கள்லாம் இருக்க பொழுது அங்க குனிய வச்சு ஏறும்போது ஏறி போய் வெண்ணெய் எடுத்துருவேன். வெண்ணெய் எடுத்துட்டு நல்லா நிறைய அள்ளி சாப்பிட்டுருவேன். சரி. திடீர்னு உங்களை பாரு, கண்ணா எனக்குங்கடா, உனக்கு ஏறதுக்கு உதவி பண்ணல, எனக்கு கடா நிலுவேன் படக்குன்னு காட்டு இந்த நான் கீட்டு போடான்ருவேன் வெண்ணெய. அடே நீ காப்பு கட்டிக்கிறேன்னு பாக்குறேன், அந்த ஆளு சொல்றதுக்கெல்லாம் ஒகானுக்கிறேன்னு அந்த ஆளு அதான்டா ஓயாம பேசுறாரு. சரி இருக்கட்டும், விஷயத்துக்கு வரும். இப்ப என் ஊர் வந்து மேலூர். மேலூர்ல என்ன விஷயமா வந்திருக்கிறேன்? இங்க சத்தம் கேட்டுச்சு. ஆமா, அதுக்குதான் சத்தம் கேட்டா எங்க வேணாலும் போயிடுறது. அதானே சோனு கேட்டுச்சா? அது உட்காந்துக்கிட்டு அடித்தா சோன்னு தான் கேட்கும், நின்னுக்கிட்டு அடிச்சா தான் சட சட சட. எதோட சொல்லிக்கிட்டு இருக்க? எதை சத்தத்தை நீ சொல்ற? இந்த சோனா அந்த சொல்லையா? சோனா அந்த சத்தமா? மூத்திர அடிக்கிற சத்தம் தான். மூஞ்சில முத போட்டு அடிக்க உள்ள வெட்டி சாத்த. அப்புறம் ஓ அந்த சத்தம் கேட்டு வந்துட்டு அப்படின்னு ஒரு இனிமையான ஒரு குரல் கேட்டது. அதுல சத்தம் வந்து ஓசையை உற்று நோக்கி பார்த்தேன், அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டு. சரிங்க சாமி, உங்க பேர் இப்ப தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. சரி, என் பெயர் நாரதன். சத்தியமணிக்கு தானே? ஆமா. கடவுள் சத்தியமா? கடவுள்னா யாரு? இந்தா இங்க இருக்காருல்ல. முதல் சாமின்னு சொன்னேன். ஆமா. இப்ப கடவுள்ன்ற. சாமி கடவுள் எல்லாம் ஒண்ணு தானே. எப்படி சொல்ற? அப்புறம் ஒன்னா இருந்தாலும் பேருக்கு அர்த்தம் இருக்கு. சாமி கும்பிட போறோம் தானே சொல்றான். எது? கடவுளை கும்பிட போறோம்னா சொல்றான். அப்ப அங்க இருக்கிறது யாரு? சாமியா கடவுளா? சாமி தான். சரி, சாமிடைய பேர் வந்துச்சு. சாமி ஏன் வந்து எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொன்னேன். அப்படி கிடையாதுயா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இருக்கு. பாப்பா சாமின்னு இருக்கு இல்லையா, அது எத்தனை எழுத்துக்கு? 2 எழுத்து இருக்குல்ல. ஆமா. சா என்பது சாவு. சரி. மீ என்றால் மிண்டவர்கள், சாவை இல்லாதவர்கள். அப்ப சாவை மிண்டவர்கள் மனுஷனா பிறந்த சாவு இருக்கு, பிறந்து போயிருக்கு. ஆமா. ஆனா அதுக்கு கடவுளுக்கு சாவு இல்லை, அதே சாவை மிண்டவர்கள். அதனாலதான் அதை போய் நம்ம சாமி கடவுள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்? கடவுள் இந்த உலகத்தில் கூடிய எல்லா ஆசா பாசங்கள், நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும், சொகம் வாங்கணும், நகை வாங்கணும், பொண்ணு வாங்கணும், பொருள் வாங்கணும், அதை பிடிக்கணும், இதை அடிக்கணும், கொண்டாடி கட்டணும், இந்த மாதிரி எந்த விதமான ஆசை எல்லாத்தையும் விழுந்து அந்த சாமி இருக்காரல்ல தடியாருடைய ஐயா, அவரவே மனசு நகழ்ந்து அங்கே உள்ளதுக்குள்ள நினைக்கணுமா? அப்ப இந்த உலகத்துடைய ஆசைகளை புறம் கடந்து உன் உள்ளத்துக்குள்ள இறைவனை தேடு, அதை கடவுள் கடந்து செல், அதை கடவுள். தெரியுதா? சரிங்க சாமி. ஆண்டவன் யாரு? ஆண்டவன் யாரு சொல்லு. அதுதான் ஆண்டவா. ஆண்டவான்றோம்ல. எதுக்கு ஆண்டவன்ற? ஏற்கனவே சாமியின் பேர் இருக்குல்ல. இப்ப கடவுள் பேர் இருக்குல்ல, எதுக்கு ஆண்டவன்ற? ஏன் எல்லாமே அதுதானே? இல்ல கிடையாது. கட உருவம் ஒன்னாக இருக்குமியா, செயல்பாடுகள் இருக்குல்ல. அப்ப அதே போல ஏன்னா நம்மளை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவன், அவன் ஆட்டி வைக்கிறான், நம்ம ஆடிக்கொண்டிருக்கோம். அப்ப நம்ம ஆள்பவன் அவன், ஆண்டவன். அது ஆண்டான் அடிபேன்றோம் இல்லையா? சரி. சரிங்க சாமி. வேற என்ன? உங்க பேரு நாரதர். ஆமா. சரி, உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா? எனக்கு நான் பிரம்மச்சாரியா? நான் ஆரம்பத்தை சொன்னேன்ல, பிரம்மச்சாரினா கல்யாணம் ஆகாதால? ஏன் ஆகல? எனக்கு அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது. என்ன இல்லையா இல்ல அது இல்லையா? போடா முட்டா, நல்லா வாயில வந்துடுறேன். என்ன கோபம் இருக்க? ஊரே சிரிக்குது. அப்புறம் என்ன கேக்குறான்? கோபப்படாம சித்தப்பன் சொல்லிட்டாரு, கோபப்பட. அவன் என்ன கேக்குறான்? எண்ணம் இல்லையா அது இல்லையான்னு கையை இங்க காட்டுறேன். அது இல்லையானா அந்த கல்யாணம் பண்ற நோக்கம் இல்லையான்னு கேக்குறேன். நீங்க ஏன் தப்பாவே? அதான் அப்படி கேளியா? அந்த நோக்கமே கிடையாது எனக்கு. நோக்கம் இல்லையா இல்ல உட்காந்துக்கிட்டு பேசுவோமா? வேற முதில்லாம நம்மளுக்கு கோவப்படாதே. தொழில பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை சரிங்களா? சொல்லிக்கிட்டு இருக்க, அப்புறம் திருப்பி நோக்கம் இல்லையா? சரி, எனக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சுக சொல்றேன். நாகரிகமா சொல்லிக்கிட்டு அதுதான் கேட்குறேன். என்ன காரணம்? ஏன் இல்ல? எந்த பொம்பளையும் பார்த்து இது வரைக்கும் நினைப்பு வந்ததில்லை. ஏன் நீ நம்ம ஏற்பாடு பண்ணி கூட்டியாத்து விட போறியா?
கேட்டா ஆமா இல்லைன்னு சொல்லுங்க ஐயா. எது கேட்டா அவன் பாரு பத்தியா போய் அப்படி கேட்கிறேன். அப்புறம் வாயில சரி எதுனால ஆகல நீ கேட்கறக்கா சொல்றேன். சரிங்க சார். எனக்கு அந்த என்ன எனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையா? சரி 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 பேசுறதுக்கு எனக்கு படபடன்னு வருது சாமி. அதான் உங்கள்கிட்ட நல்ல ஆள் பெருமை ஒரு பழங்களும் ஏன் சாமி இல்ல படபடன்னு வருதான் இருக்கு. மத்ததெல்லாம் இருக்கு இங்க வருங்க. நீங்க பொதுநல தொண்டன் இல்ல தெரியுமா உங்களுக்கு? என்ன சாமி எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, இந்த பாத்திரம் மறிஞ்சு பிச்சை இடு கோத்திரம் மறிஞ்சு பொண்ணு கொடுறாங்க இல்லையா, இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு நான் என்ன பண்ண தெரியுமா, ஆசா பாசங்கள் சகலத்தையும் சரி கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கேன். ஓ நீங்களா ஒதுக்கிட்டீங்களா அதுவா ஒதுங்கி கிடக்குது? நடுவில் நட்டமா தொங்கிட்டு கிடக்கும். நீ உத்து பார்க்க சொன்னாங்க போடா முட்டா நல்லா பேசிவிடுவேன். என்ன பேசுன அப்புறம் ஓரமா இருக்கா ஒதுங்கி கிடக்கா இவர் பேசுற பேச்சாயாது. ஆசா பாசங்களை ஒதுக்கி வச்சுட்டேன்னா நான் வந்து பிரம்மச்சாரி, எனக்கு அது மேல ஆசை இல்லப்பா வேணாம்ப்பா அப்படின்னு ஒதுக்கி இருக்கேன். சரி சரி ஓரமா கிடக்கா இல்ல நீங்களா ஒதுக்கி வச்சுக்கலாம், அதான் ஒதுங்கி கிடக்கா இல்ல நட்டமா கிடக்கா தொங்குதா இதெல்லாம் கேட்பாங்க. என்ன ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சாரு. கோச்சுக்காதீங்க. என்ன அப்புறம் நீ பேசுற பேச்சா தொழில பொறுமை அவசியம். இங்க பாருங்க தொழில பொறுமை அவசியம். ஒரு உலகத்திலே 48,000 ரிஷிமார்கள் உண்டு. சரி 48,000 முனிவர்களிலே ரொம்ப பொறுமையானவே நாரத மகரிஷி. எனக்கே வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி கோபத்தை நான் கேட்கிறேன். நீ சும்மாரப்பா, நீ சின்ன பிள்ளை மாதிரி உனக்கு விளக்கம் தெரியாது, ஏதாவது அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருப்ப. சரி எந்த பொம்பளையை பார்த்துமே வந்தது இல்லையா? எந்த பொம்பளையை பார்த்தானா நினைப்பு வந்தது இல்லை. ஏதாவது பேசி விடுவேன். அப்புறம் இல்ல பேசுங்க. நான் ஐயனாருக்கு ரொம்ப நான் கட்டுப்பட்டவன், பயந்து நடப்பேன். நானும் தவறா கேட்கல. அப்புறம் நான் எதுவும் தவறா கேட்கல. என்ன எந்த பொம்பளையும் அப்படி கவனம் தெரியுது உனக்கு? எல்லாரும் எல்லா பெண்களையும் நான் தாயாக நினைக்கக்கூடியவன். சரி சரி தெரியுமா உனக்கு? எந்த பொம்பளைய பார்த்தாலும் தொட்டு தொட்டு கும்பிட்டு வந்துடுறது. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, சரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாயினுடைய பாதத்தை தொட்டு வணங்கிடவே உலகத்துல மெத்த யாரையும் தலை வணங்க மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டியா? தாயினுடைய பாதார விந்தத்தை காலடியை எவர் ஒரு குனிஞ்சு தொட்டு வணங்குறானோ அவன் மற்றவனுக்கு தலை குனிஞ்சு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் எந்த பெண்களை பார்த்தாலும் முதல்ல வந்து காலத்தை தொட்டு கும்பிடுறது. ஆமா சரி சரி யாரை பார்த்தாலும் நினைப்பு வராது. கல்யாணம் பண்ண துப்பு இல்ல இங்க இருந்து வந்துட்டாரு மேல வந்து நாராயணா ஓராயணா அடிச்சுக்கிட்டு என்னமா இவர என்னமோ கூட்டியாந்து விட்ட மாதிரி பேசுறாரு. வெக்கம் இல்லாம இங்க இருந்து வந்துட்டாரு. நாய் கடை வைக்கப்படணும். ஓ நல்ல மனுஷனை போட்டு 3 இல்லாதவர்கள் கூட்டியாந்து விட்டு சும்மா நிப்பாட்டுங்க. 3 இல்ல மொட்டையும் போய் குட்டையில வந்த கதையா பேசிட்டு இருக்க பாத்துக்க. சும்மா கோவம் மட்டும் தொட தண்ணியில வருது கல்யாணம் பண்றது. அப்புறம் நீ கிளப்பி விட்டா தொட தண்ணி வரும். சரி விடுங்க, அதை பத்தி எதுக்கு தேவை? எதை விட சொல்ற? அப்பா நல்லா இருக்கா வந்து விடுங்க. எதை விட சொல்ற? நீ மட்டும் பேச நான் விடணுமா? சரி கோவப்பட தொழில பொறுமை அவசியம். அப்பா நல்லா இருக்காரா? இப்படி பேசும்போது எனக்கு சந்தோஷம். சபாஷ் உண்மையிலேயே சொல்றியா? எங்க அப்பா நல்லா இருக்காரியா? அதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. சரி 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 எப்படி வெறும் கையடி தானே? அறிவிட்டவன கேட்டுக்கிட்டு என்ன கேட்டுக்கிட்டு என்னடா கையடின்னு இருக்கா? உன் புத்தி ஏன்ட்டு வந்து காட்டுற? இல்ல பொம்பளை நினைப்ப இல்லைன்னா அப்புறம் எப்படி? கையில் என்ன வச்சிருக்கியா? இது வந்து பாட்டுக்கு தாள பிசிக்கக்கூடிய கட்டையா? இதுக்கு பேர் தாள கட்டை, சப்த தாள கட்டை. எதுல பிடிச்சி அடிக்கிறீங்க? கையில தான். இதைத்தானே கேட்குறீங்க. நானு என்ன கேட்ட? கையில தானே அடிக்கிறீன்னு நீங்க என்ன தப்பாவே நினைக்கிறீங்களா? கையில வச்சு அடிக்கிறனால கையில சொல்லியா? இப்ப கையில வேலை வைக்கிறோம், கை வேலை வைக்கிறோம். அதத்தாங்க அது கொஞ்சம் தம்பி கொஞ்சம் லேசா வாலி. இல்ல 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 பேச்சுக்கு சொன்னாரு. அப்படியே இல்ல இல்ல எதை கொண்டு போய் வைக்கிறீங்க? கையில தானே. கையில தான். அப்ப ஒரு கை வேலை வைக்கிறாரா? தெரியல, ஆறு கண்டா சொன்னாலும் சொல்ல முடியாது. போய் நல்லா போய் உட்காந்து சாம்பாரை கொடு, புளிக்குழம்பு கொடுந்து அள்ளி சாப்பிட்டு எதை வச்சு சாப்பிட்ட? கையில தான். அப்ப கை வேலை வைக்கிறியா? கை வேலை வைக்கல எவட உயிர் வாழ முடியும் நாட்டுல? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு ஒத்துக்கொள்ள. இந்த விவசாயிப்பட்டவன் கலப்பை பிடிக்கிறான், எதுல பிடிக்கிறான்? கையில தான். நீ பிடிச்சிருக்கியா? பிடிச்சிருக்கேன். எத்தனை கலப்பை பிடிச்சிருப்பது வரைக்கும்? அது கணக்கு வழக்கே இல்ல. மம்பட்டி பிடிச்சிருக்கியா? பிடிச்சிருக்கேன். கணைய நிறைய. எத்தனை கணை பார்த்திருப்ப? அது கணக்கு வழக்கே கிடையாது. அப்புறம் சொல்ற. அப்ப அதுக்கப்புறம் எதுல பிடிச்ச? கையில தான். அப்ப என்ன வேலை பார்த்த? கையில தான். சரி சரி அது மாதிரி நீங்களும் இதான் என் மனுஷ வாழ்க்கை. சரி நான் கேட்க எப்பவெல்லாம் அடிப்பீங்க அதை வச்சு? அது வந்து எனக்கு நினைப்பு வரும்போது. நினைப்பு வர்றப்ப எப்படி வீட்லயே காட்ட பக்கம் போயிடுறதா? எதுக்கு இது அடிக்க? எதுக்கு கேட்குற? அப்படி கேட்குறீங்க நீங்க? நினைப்பு வந்துட்டா
அது எந்த இடம் எனக்கு அவசியம் இருக்கு? 4 பேர் என் பாட்டனுடைய ராமன் பரந்தாமனுடைய அந்த நாமத்தை ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டு பாடணும் நினைச்சிட்டு எனக்கு நோக்கம் வந்துருச்சு வச்சுக்க. அடிச்சிடுறது. ஆமா 4 பேர் இருந்தாலும் அடிச்சிடுறது. யார் இருந்தா எனக்கு என்னையா? யார் இருந்தா நமக்கு என்ன? சரி சரி. எப்படி நம்ம கையி தானே அது என்ன இருக்கு? சரி ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அடிக்கிறது இல்லையா? ஓ ஆமா அதுலதான். உட்காந்துக்கிட்டு அடிப்பீல படுத்துக்கிட்டே அடிப்பீல? ஏய் இது ரொம்ப நீ எல்லை மீறி போற. ஒரு அளவு இருக்கு. கட்டையத்தான் கேட்குறேன். என்ன கேட்ட? இந்த உட்காந்துக்கிட்டு அடிப்பீல படுத்துக்கிட்டே அடிப்பீலான்னு? படுத்துக்கிட்டு அடிக்கிறவன் முடியா குளிப்பேடா. உட்காந்துக்கிட்டு அடிக்கிறவன் ஓரளவு தைரியமானவன். நான் ரொம்ப அதி தைரியமானசாலி. நடந்துக்கிட்டே அடிப்பேன். நாராயணா என்னும் பாராயணம் நடந்துக்கிட்டே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அடிப்பீல? ஆமா இப்படித்தான் அடிக்கிறது. இப்படிதானா? ஆமா. இப்படி ஒத்தடியா சப்பு சப்புன்னு அடிக்கப்படாது. சொல்லட்டி விட்டு கல்ல 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 இப்படி அடிக்கணும் சாமி. வயசு 70-80 வயசா இருக்கு. ஆத்தாமா இருக்கிறோம் சிரிப்பா இருக்கு. இவங்க பேசுறேன் ஒரு நாரத முறைக்கு நக்கல் நையாண்டி கேலியும் கிண்டலுமா. சரி இல்ல இல்ல இவர் அனுபவசாலி நமக்கு தெரியல. நீங்க வேணா ஒரு வட்டம் அடிச்சு விடுங்க. வேணாம் சாமி. சரி விட்டுருவான். அப்பா நல்லா இருக்காருல்ல? ஏடா எங்க அப்பா என்ன ஆஸ்பத்திரியா இருக்கு? எப்ப தாண்டா கேட்ட? நல்லா தாண்டா இருக்காரு. சரி விட்டுருவோம். அது எதுக்கு? எதை விட பேச்ச விட்டுருவோம்னுங்கிறேன். சரி வந்ததுலேருந்தே நம்ம விட்டுருவோம். பேச்ச விட்டுக்கிட்டே இருக்க. சரி விட்டுருவோம். பண்ண நமக்கு என்ன அதுக்கு என்ன தடங்களா? பேச்சு எதுல இருந்து வரும்? பேச்சு வாயில இருந்து வரும். அப்ப பேச்ச விட சொல்லல? ஆமா. அப்ப வாயில விடவா? என்ன சோறுங்கிற வாயில கொண்டே விடுறோம்னுங்கிற கெக்க கடிச்சிட்டு கிடக்குற. நீ தானே சொன்ன பேச்ச விடுன்னு. சரி சரி. அப்பா நல்லா இருக்க. என்ன வேலை? என்ன மறுபடியும் இதரா என்ன வேலை முடியாம கிடக்குறேன்? என்ன வேலை பார்க்கறாரு கோச்? அப்பா படைக்கிறாரியா? சரி சரி. எது மாடு கீடு மேய்ச்சிருச்சா? எதுல? டேய் போட வெட்டி ஏதாவது வரப்போகுது. நாடு எங்க நடு வீட்டில் ஓட்டு முடிச்சிச்சு. இன்னும் அதுலேயே தான் நிற்கிறேன். எனக்கு கிட்டே வேலைக்கார ஜாமே வெளியில் கிடந்தாலும் உள்ள கிடந்தான். உனக்குண்ணா உங்க வேலை பார்த்துட்டு போய் உங்க சாமி இப்போ எப்படி கிடக்கு? ஏன் உட்காந்து பாருவே ஒத்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? நாகரிகம் இல்லாம. சரி சரி. ஏன் சாமானை பத்தி நீ பேசுற? சரி கோபம் மட்டும் வருது. கோபம் நீ பேசுற விஷயம் அப்படித்தானே இருக்கு. எது கோழி கிளி எது மிச்சிருச்சா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? கோழி மிதிச்சு குஞ்சு சாமாயா. ஒரு நியாயத்தை பேசுங்க. யார்ட்டா கேட்டு பாருங்க. எங்கேயாவது கோழி மிதிச்சு குஞ்சு செத்துருக்காயா? சாகாது. அப்புறம் என்னடா சொல்லு. உங்க குஞ்சு எப்படி இருக்கு? ஏய் அதான் கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? உங்க குஞ்சு செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். கருவக்குடியில் அந்த குஞ்சு இருந்தாலும் இல்லாட்டி நான் அறுத்து கருவக்குடி நாய்க்கு தூக்கி போட்டியா? இது எதுக்கு கிடக்கு உள்ள? வேலை செய்யாத குஞ்சு வேட்டிக்கீழ கிடக்கலாமா? தேவையில்லை. நீங்க வேணும் 5 பேர் பஞ்சம் வாண்டவர் மாதிரி இருந்து எடுத்து விடுறாங்களா அவனுக்கு இந்த பயிலுக்கு பண்ற வேலை? இங்க என்ன சாமி கருவக்குடி நாய்க்கு நான் தூக்கிட்டு போடணுமாக்கு? ஆமா அப்புறம் எதுக்கு கிடக்காது? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கருவக்குடி நாய் கவுறதுக்கு முன்னால இந்த நாய் கவிட்டு போயிடும். அதுக்குதே பருத்து போட சொல்லுது. தெரியும்ல எனக்கு. எல்லாத்தையும் படிக்கிறது உங்க அப்பா. ஆமா. மண்ணை படைச்சது எங்கப்பா. பெண்ணை படைச்சது எங்கப்பா. பொண்ணை படைச்சது எங்கப்பா. பொருளை படைச்சது எல்லாமே. மரத்தை படைச்சது அனைத்தும். மட்டையை படைச்சது சகலமும். கொட்டையை படைச்சது எல்லாமே எங்க அப்பா தாயா. என்ன கொட்டை? அப்புறம் எந்த கொட்டை? ஏன் கொட்டையை படைச்சாரு? ஓன் கொட்டையா? என்ன அறிவிட்ட முண்டான்? ஓன் கொட்டையவா? ஏன் கொட்டையை சொல்லுங்க. ஏன் கொட்டையை படை எதற்காக கொட்டையை படைச்சாரு? அப்படி கேளியா? கொட்டை என்பது விதை. விதை இல்லாம வித்து சம்பிரதாயம் நடக்குமாயா? அப்ப அதை வச்சு தானே பண்ண முடியும். கொட்டையை படைச்சா உங்க அப்பா தான். ஆமா கொட்டை தானே செடியாகும். செடி தானே மரமாகும். மரமாகி பழமாக அப்புறம் பழத்து பழத்திலிருந்து கொட்டை வந்துடும்ல. சரி சரி. இந்த உலகமே இயற்கை அறிவியல் புறமா சுழற்சி தானையா. சரி. கோழியை படைச்சது யாரு? என்னையா எல்லாமே நாங்க அப்பா தாயா. குஞ்ச படைச்சது யாரு? என்னடா அர்த்தம் இல்லாமே பேசிக்கிட்டு இருக்க? அது எங்க அப்பா தாயா. ஏன் குஞ்ச படைச்ச? ஓ குஞ்சா? அட கடவுளே. ஏன் குஞ்ச எதற்காக? அதையும் குஞ்சா ஏன் படைச்சாரு கேளியா? சரி குஞ்சா அந்த பையன் கூட சிரிக்கிறது பத்தியா? நீங்க சிரிக்காதீங்க. குஞ்சு பாரு ஓ குஞ்சு பாரு அவர் குஞ்சு இவர் குஞ்சு அவர் ஊர்பட்ட குஞ்ச பூரா சொல்லிக்கிட்டு இருக்கியா? சரி சரி. எல்லாத்தையும் படைச்சது உங்க அப்பா தான். ஆமா எங்க அப்பா. உங்களை படைச்சது யாரு? அவர் எங்க அப்பா தான். என்னைய படைச்சது யாரு? எல்லாமே. நீங்க பிறந்தது யாருக்கு? ஏய் நாங்கெல்லாம் பிறப்பு கிடையாதியா. நாங்கெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டவர்கள். எப்படி அப்படின்னா உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எங்க அப்பா இருக்காருல்ல. ஆமா. எங்க அப்பாவுடைய இந்த தொடை இருக்குல்ல. ஆமா. இந்த தொடை பகுதியில இப்படி தோட்டி முண்டிக்கிட்டு சரி வரும் சொல்றாங்க. அது மாதிரி தோற்றுவிக்கப்பட்டவர்கள் தொடையில இருந்து. தொடையில இருந்து. ஆமையா அதுதான். நாங்க பிறப்பு கிடையாது தோற்றம். நீங்க தொடையில இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. இங்க உட்கார்ந்துருக்க பூரா எல்லாரும் இடையில இருந்து வந்தான். தொடக்க இடைக்கும் 90 மைலான்னு கேட்ட மாதிரி கேட்கறானே. அவனை எங்கேயா போய் விடுவது? ஏன்னா யாருதான்
டேய் ஒரு தாயினுடைய ஒரு தாயினுடைய பிறப்பு வந்து யோனிவாயினுடைய பிறப்பு தவறாக சொல்லக்கூடாது. தவறா சொன்னேன். அப்புறம் என்ன அப்புறம் இடையில இருந்து அப்புறம் ஆத்த இடையில வந்து யாருக்கும் தெரியாது, இது சொல்லித்தான் தெரியுமா? நீ அர்த்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு இந்த கோச்சுக்காதிய பீடி அடிக்காது, தலைவலி வந்துடும். சரிங்க சாமி, விஷயத்துக்கு வர்றேன். வேற என்னைய பத்தி எதுவும் கேட்டு நீங்க யாரு? அந்த இடத்துக்கு சொந்தக்காரன். இவர் தம்பி நீங்க படிச்ச பிள்ளைங்க தானே? நான் என்ன கேட்டு இவர் சொல்ற பதில் சரியானு பாருங்க. என்ன நீங்க யாருன்னு தானே கேட்டேன். ஆமா. இவர் என்ன சொன்னாரு? அப்படி கேக்குறீங்க. இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் சொல்லி. இந்த இடம் யாருக்கு சொந்தம்னா தானே இது எந்த எங்க இடங்க எங்க சொல்லணும். நான் என்ன கேட்கறேன் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். நல்லா நீங்க புத்திசாலி அறிவாளி உள்ள மாணவர்கள் இருக்கிறாங்க. சரியா பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஒரு ஏற்கு மேலான தவறான ஒரு பதில் சொன்னா நாளைக்கு வாத்தியார் வைக்கும் போது அவங்க அப்படி சொல்லிடுவாங்க. ஆமா, முறையா கேட்க. நீங்க யாரு? நான் மனுஷன். நீ எல்லாம் மாடாடா அப்படி கட்டது இல்லைங்க, நான் மாடு இல்லைங்க, நான் மனுஷன் சொல்லணும். நான் உன்னை கேட்டேன்னா நீ யார், அதற்கு மட்டும் தெளிவா பதில் சொல்லுங்க. எங்க ஆத்தால பாருங்க பிள்ளை. ஐயோ உங்க ஆத்தாளுக்கு அப்புறம் மருமைண்டா நான் சொன்னேன். ஐயா நீ பிள்ளைதாயா? யார் அதுக்கு பதில் சொல்லியா? தங்கச்சி வள்ளிக்கு அண்ணன். அப்புறம் தங்கச்சி வள்ளிக்கிற மச்சான்டா நான் சொன்னேன். ஐயா என்ன ஐயோ நொய்யோ நல்ல விஷயம். காலையில் கும்பாசி நடக்கும் போது ஆபத்து வர மாதிரி ஐயோ இருக்கேன். ஐயோ எதுக்குடா வரு? என்ன சொன்னாலும் தெரியலப்பா. கருவக்குடியில இருந்து அன்னைக்கு கருமசாமி என்ன போனாரு, தஞ்சாவூர் பொறி விட்ட போகும்போது வண்டி வந்து எதிர்த்தாப்புல வண்டி வந்து முடிஞ்சு வச்சா கையெல்லாம் அடிச்சு பிடிச்சி கிடக்குறாரு அப்படின்னு சொல்ல. ஐயோ அவருக்கு அப்படி ஆபத்து வந்து விபத்துன்றது ஒரு அபசகுணமான ஒரு நிகழ்ச்சி இருந்தாத்தே ஐயோன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். முடிஞ்சாக்களே ஐயனாருக்கு கும்பாசி நடக்கும் போது ஐயோ நொய்யோ இருக்க சோத்த திங்கிறேன் சுண்ணாம திங்கிறேன். நீங்களாம் என்ன கேள்வி கேட்கிற? அழுத்திரியல. அப்புறம் என்ன நீ கேள்வி கேட்கிற? சரி கேளுங்க. பேசுற வார்த்தையை தெளிவா பேசுறியா? சரி கேளுங்க. சொல்லியா? சரி யாருன்னு நீ யாருன்னு தெரியல. என்னையா சொல்ற? ஆமா. அப்புறம் என்ன முட்டு பதில் சொல்றியா? அதே இதுதான். என்ன நம்மோட மக முட்டா பையல நம்ம பக்குவமா சொல்லி இழுத்து மாரடிக்கிறானியா? என்ன அப்புறம் இது வந்து பரஸ்பரமான தேவலோகத்துல நாங்க ஒருத்தர் சந்திச்சோம்னா இப்படி ஆறு தழுவி உடம்போட ஒட்டாத அளவுக்கு நம்ம சொல்லுவேன். இப்படி இழுத்து மாரடிக்கிறேன். சரி விடுங்க. கூறு கட்டவே உனக்கிட்ட போய் நான் அந்த மரியாதை கொடுத்தேன் பாரு. சரி சாமி. என்ன சரி கோச்சுக்காதீங்க. எதுக்கெடுத்தாலும் கோவப்படாதீங்க. தெரியலன்னு சொல்றதீங்களா? ஆமா உண்மையில அதான் எனக்கு மனசு. தெரியலங்கிறதே பதில். ஆமையா தெரியலன்னு சொன்னதே பதில். ஆத்தால பொண்ணு சொன்னி அது இல்ல. தங்கச்சிக்கு கிடையாது. எதுவுமே கிடையாது. மனுஷன் கடைசி நீ சொன்ன இல்ல தெரியாது. ஆமா அதே தெரியாது. எப்படி? ஆமா நீ உங்க ஆத்தா வந்து பிறக்கும் போது நீ பாத்தியாத? இல்ல தெரியாதுல. இல்ல யாருக்கு பிறந்தது தெரியுமா? தெரியாதுல. ஆத்தா சொன்னுச்சு சொல்லியதுனால புரிஞ்சு. ஆமா அதே போல நீ பிரசவம் பார்த்தது யாரும் தெரியுமா? தெரியாது. உண்மை. ஓடி போட்டது தெரியாது. சேனை வச்சது தெரியாது. பால் கொடுத்தது தெரியாது. எதுவுமே தெரியாது. கடைசியில் செத்த பின்னால ஆண்டு அனுபவிச்ச பின்னால உயிருக்கும் தொண்டைக்கு நெஞ்சு இழுத்துக்கிட்டே இருக்கும் பாரு. அப்ப ஒரு செத்து கூட போயிட்டான்னு வச்சுக்க, உன்னை கடைசியா குளிப்பாட்டுறது யாரும் தெரியுமா? தெரியாது. கோடி போடுறது தெரியாது. பாடையில் தூக்கி போடுறது தெரியாது. புதைக்கிறது தெரியாது. எரிக்கிறது தெரியாது. கொல்லி வைக்கிறது தெரியாது. அதே தெரியாது. ஓ மொத்தத்தில் உலகத்திற்கு எதுவுமே தெரியாது. தெரியாத வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்குள்ள பூரா ஆட்டம் பாட்டம், நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, நான் இந்த உலகத்துல எதுவுமே தெரியாது. மனிதன் வாழ்க்கை ஆடி இடங்கு வாழ்க்கை இடம் 6 அடி நிலைமை சொந்தம். சட்டப்படி முதல்ல சொன்ன சட்டப்படி பார்க்க போல தட்டுக்கட்ட மனிதனுக்கு 8 அடி சொந்தம். அது குறைஞ்சு 6 அடி ஆச்சு. பிறகு 4 அடி 2 அடி கட்ட விட்ட கையடி வாயடி செல்லாதுன்னு அந்த அடி குறைஞ்சு போச்சு. பிறகு இன்னைக்கு ஜனத்தொகை பெரிய நகரத்திலையும் நகர வாழ்க்கையில இன்னைக்கு பூரா நரக வாழ்க்கை தானே. அந்த நரக வாழ்க்கை வாழக்கூடிய இடத்துல புதைக்க இடம் இல்லாம இயந்திரத்துல கொடுத்து அங்கிட்டு சாம்பலை வாங்கிட்டு போறேன். அது அவிஞ்சாமலா அடுத்த அவிஞ்சாமலா நமக்கே தெரியாது. இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அது பேர் உலகத்துல நீங்க உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆலோசனை சத்தம் பாடுறது யார் சொன்னீங்க? 2 பொம்பளை பிள்ளைங்க. யார் அது? ஒன்னு என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு வந்து என் ஆளு. பார்க்கலாமா? யாரை பார்க்கணுமா? பார்க்கணுமியா? ஒரு 500 ரூபா கொடுங்க. என்னடா சொல்ற? ஏன்டா அப்படி என்ன போட்டு பண்ணிட்டு இருக்க? எதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்கணும்? என்ன பதறியலையா? 500. நான் காசு கூட இல்லன்னு போய் கேட்டா நானே ஜாமியாரு ஐயா பிரம்மச்சாரி போய் ஏன்டா போய் காசு இருக்கும்? சரி குறைச்சுக்கிறேன். ஒரு 100 ரூபாய் தள்ளிக்கு 400 ரூபா கொடுங்க. என்னடா கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற? இடமே ஏற்கனவே முன்ன பின்ன கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறாரு இவரு. கேட்டா என்ன காசு ஒன்றும் கிடையாதுயா. சரி பாதியில பாதி குறைச்சுக்கிறேன். 250 கொடுங்க. இல்லடா சமவங்க போட்டு கொடுக்க பங்காளி சார் போட்ட மாதிரி எதுக்குடா உனக்கு காசு கொடுக்கணும்? சரி நான் எதுக்கு காசு கொடுக்குறேன் சொல்லு. சரிங்க வாங்க. எதுக்கு சொல்லு? பிரச்சனை எது சொல்லியா? ஐயா பிரச்சனை வேணாம். 400 ரூபாய் தள்ளிக்கிட்டு 100 ரூபாய் கொடுங்க. சரி வாரத்தவனுக்கான மாதிரி வந்துட்டானயா? எதுக்குன்னு சொல்ல மாட்டானியா? காசு கேட்கிறேன்.
500 ஒரு தள்ளிக்கிட்டு 400 தள்ளிக்கிட்டவலாம் ஒரு 100 ரூபா கொடுன்றாரு. எதுக்குடா அவனுக்கு கொடுக்க சொல்லி? சரி 100 வேணா 50 கொடுங்க. எதுக்கு? டேய் இந்தாரு சும்மா அப்புறம் கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்க. ஒரு 20 குடிய டீ குடிக்கிறதுக்கு இவ்வளவு கேவலமா இருக்கு கேட்கறானியா? எதுக்குன்னே சொல்ல மாட்டேயா? சொல்லுப்பா எதுக்குடா நான் உனக்கு காசு கொடுக்க? சரி வேணாம், நம்மளுக்குள்ள பிரச்சனையே வேண்டாம், எந்த பிரச்சனையும் வேண்டாம். ஒரு 10 ரூபா டீ குடிக்காது கொடுங்க. எவ்வளவு குறைச்சிருக்கிறேன். ஓ இது ஐயனார் வாசல்ல சட சட சுட சுட அங்க உள்ள இருந்துட்டு ஏன்ட்ட நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப வேண்டாம், ஒரு 5 ரூபா பட்டாணி வாங்கியாது குடியா. பட்டாணி பட்டாணி வேணாம் அவனுக்கு. இவனுக்கு வேணா அது கூட குச்சிட்டு போய் தின்றுவேன். 2 கல்கோணம் வச்சிருக்கேன். அது வேண்டாம். ஒரு 6 மாதத்துக்கு உட்காந்து உதவிக்கிட்டே தெரியலாம். உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. சரி ரொம்ப வேண்டாம், ரொம்ப 498 ரூபா குறைச்சிறேன். 2 ரூபாய் பீடி வாங்க. நல்ல சுருட்டு வச்சிருக்கேன். போட சுருட்டு கப்பு கப்புன்னு இழுக்கிறதுக்கு சோ அம்மா வாடா செல்லாம் வா. சாமியார் நாத மகாமுனி வந்திருக்கா. உங்களுக்கு கொடுத்தாரா? நான் கிட்ட கொடுப்பாரா? கூப்பிடுங்க. வாருங்கள் ஐயா. சாமி அருமையான சாமியார் உன்னைய பார்த்து